வாழ்த்து வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. ஒரு ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல ஒரு சத்தமா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறார். நம்மை நேசிக்கிறார் என்று இவ்வளவு நேரம் நம்ம ஆராதனை சொன்னோம். கர்த்தர் தமக்காக நம்முடைய பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தி நம்மை நேசித்திருக்கிறார். ஒரு ஆமென். ஹல்லேலூயா. நம்மை தந்தருளி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்மை நேசிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். நம்மை நேசிக்கிற தேவன் இருக்கிறார். அந்த தேவனுக்கு நாம் இன்னைக்கு இந்த காலை வேளையில நாம் தொடர்ந்து தியானிக்கிற தலைப்பில் என் பாத்திரம் நிரம்பி வழியும். சங்கீதம் 23:5 இருந்து நம்ம வாசித்துக் கொண்டிருக்கிறோம். என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழியும். மை கப் ரன்னத் ஓவர் என்ற ஒரு தலைப்பில் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கான தலைப்புக்குள்ளாக நம்ம கடந்து வருவோம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. ஒரு ஆமென். ஹல்லேலூயா. இங்க சொல்ற மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. இன்னைக்கு நிறைய நேரத்துல நமக்கு சோதனை நம்ம வாழ்க்கையில் வரும்போது, வேதனை நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, டெம்டேஷன் கஷ்டங்கள் நெருக்கடிகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றோம், ஆண்டவர் விட்டு தூரம் போயிடுறாங்க, ஆண்டவரை விட்டு விலக ஆரம்பிக்கிறாங்க, ஆண்டவரை நேசிக்கிறது விட்டுறாங்க. ஏன்னா சோதனை வருது. தேவன் நம்மோடு கூட இருந்தா இந்த சோதனை வருமா? தேவன் ஏன் இந்த சோதனை நமக்கு தருகிறார்? நிறைய பேர் ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிறாங்க. இதெல்லாம் பவுல் தெளிவாக எழுதுகிறார். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. இதுவரைக்கும் உங்களுக்கு சோதனை, இத்தனை சோதனைகளை நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு சோதனை வழியாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்றால் தேவன் உங்களோடு இல்லை என்று அதற்கான அர்த்தம் அல்ல. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த சோதனை மனுஷன் நேரிடுகிற சோதனை தான். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு சந்தித்த சோதனை நம்மால் சந்திக்க முடியாது. இயேசு மரிக்க போறேன் என்று அவருக்கு தெரிஞ்சிட்டு அந்த ஆண்டவர் ஜெபம் பண்ணுவதற்காக அவரு அந்த தோட்டத்தில் போய் உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது அவருடைய வியர்வை துளிகள் வழியாக தண்ணி அந்த ரத்தமும் வெளியில வந்தது என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு வேதனை சோதனை அவர் அனுபவித்தார். அவரை காரி துப்பினாங்க, முகத்தில் அடித்தாங்க, சிலுவையில் 40 அடி, ஏறக்குறைய 1 அடிகள் சிலுவையில் அவரை அறைந்தார்கள். அவ்வளவு வேதனையும் அவ்வளவு அவமானங்களையும் அவர் காரி முகத்தில் துப்பி அவர் கண்ணை முட்டி கண் கட்டி திருஷ்டாங்கமாய் அவர் என்ன சொல்ல, நான் யார் உன்னை அடிச்சது என்று சொல்ல, அந்த அளவுக்கு வேதனை அவமானங்கள் சோதனை அவர் சகித்து கல்வாரி சிலுவையில் அவர் அந்த சிலுவை சுமந்து கொண்டு கொல்கொதா மலை மேல் அவர் ஏறும்போது அந்த அளவுக்கு ஒரு வேதனையோடு அவர் கடந்து சென்றார். இந்த சோதனையால நம்முடைய வாழ்க்கை வறுமையானால் நம்ம ஒருபோதும் தேவனுக்குள் நாம் இருக்க மாட்டோம். ஒருபோது நம்மால் உயிர் வாழவும் முடியாது. அந்த சோதனையை தேவன் ஒருபோது நமக்கு அனுமதிக்கிறது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. சோதனையை தேவன் அனுமதிக்கிறார். சோதனை ஒருபோது தேவன் கொடுக்கிறவர் அல்ல, சோதனையை அனுமதிக்கிறார். ஏன்னா மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை தான் அவர் கொடுக்கிறார். இந்த சோதனையில் நீங்கள் பாஸ் பண்ணும்போதுதான் அடுத்த ஒரு நிலைக்கு நம்ம போக முடியும், அடுத்த ஒரு முன்னேற்றத்துக்கு நம்ம போக முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் அதில் பலப்படும் போதுதான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டங்களுக்கு நாம் கடந்து செல்ல முடியும். நான் ஏற்கனவே முன்னாளுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு அறிவியல் ரீதியாக ஆராய்ச்சி என்ன சொல்றதுன்னா, நம்ம ஒரு கையை கை உடையும் போதோ இல்ல நம்ம கையில் ஏதாவது ஒரு காயங்கள் ஏற்பட்டு கை உடைஞ்சு போகுது பாத்தீங்களா, எலும்பு முறிவு ஏற்படும் பொழுது அதை நம்ம கட்டி அதை சரியாக்கும் போது ஏற்கனவே இருந்த பலத்தை காட்டிலும் இப்போது கையின் பலம் அதிகமா இருக்குமா? சொல்றது புரியல? ஏற்கனவே இருந்த பலத்தை காட்டிலும் இந்த முறிவுக்கு பிற்பாடு, இது சரியான பிற்பாடு, இது நல்ல நிலையை வந்த பிறகு ஏற்கனவே இருந்த பலத்தை காட்டிலும் அந்த கைக்கு பலன் பவர் அதிகமா இருக்குமா? அதே போன்ற சோதனை நீங்கள் அனுமதிக்கிறீர்கள், ஆண்டவர் அனுமதிக்கிறார்னா சோதனை உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் அந்த சோதனையில் இருந்து நீங்கள் தப்பித்து வெளியில் வரும்போது உங்கள் வாழ்க்கை முன்னாடி காட்டிலும் பின்னாடி ஆசீர்வாதமா இருக்கும். அடுத்து வருகிற சோதனையெல்லாம் அசால்ட்டாய் கடந்து செல்வீர்கள். அடுத்த முன்னேற்றங்களுக்கு மிதித்துக் கொண்டு சாத்தானை மிதித்துக் கொண்டு ஓடிக்கிட்டே இருப்பீங்க. வருகிற புயல், காற்று, போராட்டம், நெருக்கடி, இவன் குத்துறான் அவன் குத்துறான், இவன் இதை பேச அவன் பேசுறான், கண்டுக்காம சாதாரண எல்லாவற்றையும் இன்னைக்கு ஒருவன் உன்னை பத்தி புறம் கூறினா, உன்னை பத்தி ஏதோ ஒன்று பேசிட்டானா உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பீங்க. நான் சொல்றது புரியுதா? என்னை பத்தி இவ்வளவு தப்பா பேசிட்டான், என்னை பத்தி தப்பா சொல்லிட்டான், நான் இதை செய்வேன், என்ன அவமானப்படுத்தினான், என்ன அசிங்கப்படுத்தினான்ட்டு இன்னைக்கு 4 நாள் உட்கார்ந்து பேசுவீங்க.
நான் உண்மையா இருந்தேன், ஆண்டவருக்கு பிரியமா இருந்தேன், இந்த தப்பு பண்ணாம என்ன இப்படி பேசுறான்னு சொல்லி நானும் உட்காந்து அழுவீங்க. அந்த சோதனை எல்லாம் நீங்க ஒரு லெவலுக்குள்ள அதை அனுசரிக்க கற்றுக்கொண்டீர்கள் என்றால் அடுத்த நிலையில நீங்க போகும்போது அவெல்லாம் பேசின காதலே வாங்கிக்க மாட்டீங்க. 4 நாள் உட்கார்ந்து பாத்தீங்கன்னா 4 நிமிஷம் கூட அதை யோசிக்கிறது கூட நேரம் இருக்காது. இவ்வளவுதான் இதெல்லாம் பேசுவான், எவ்வளவோ பார்த்தோம், இதெல்லாம் நமக்கு ஒண்ணு. நீ போக வேண்டிய இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா பைபிள் சொல்றது அர்த்தப்படிங்க. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அதான் சொன்னேன், தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தெரியுமா, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. ஆமென். அல்லேலூயா. சொல்லிட்டு தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தேவன் உண்மையுள்ளவராய். இன்னைக்கு தலைப்பது சொல்றேங்க, நம்முடைய வாழ்க்கையில தேவன் உண்மையுள்ளவராய் இருப்பார். என் பாத்திரம் உண்மையினால் நிரம்பி வழியும். ஆமென். அல்லேலூயா. என் பாத்திரம் உண்மையினால நிரம்பி வழியும். My cup runneth over with faithful. My cup runneth over with faithful. தேவன் உண்மையுள்ளவராய் இருப்பார். ஆமென். அல்லேலூயா. நாம உண்மையா இருக்கிறோமா? அது நம்ம கேட்டாதான் தெரியும். ஆமென். அல்லேலூயா. இதை தொடர்ந்து அடுத்த வாரம் இதெல்லாம் பிரசங்கம் பண்ண போறேன். இந்த வாரம் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அடுத்த வாரம் நீங்க உண்மை உள்ளவராய் இருக்கிறீங்களா? நான் கேள்வி கேட்க போறேன். ஆமென். அடுத்த வாரம் நாம் எப்படி உண்மையா இருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட நீங்களே ஆராய்ந்து பார்க்கணும். இந்த வாரம் ஆண்டவரை பத்தி சொல்லிடுறேன். நிறைய பேர் கேள்வி, அவர் உண்மையா இருக்கிறாரா இல்லையா, அவர் என்னை நேசிக்கிறாரா இல்லையா, அவர் உண்மையா இருந்தார்னா என்னை நேசித்தார்னா ஏன் இந்த சோதனை வருது, ஏன் இந்த வேதனை வருது, ஏன் இந்த கஷ்டம் வருது, ஏன் இந்த இழப்பு வருது, ஏன் இந்த தோல்வி வருது, ஏன் இந்த பலவீனம் வருது, ஏன் இந்த வியாதி வருது, ஏன் இந்த சண்டை பிரச்சனை வருது என்று ஒவ்வொரு நேரத்தை கேள்வி கேட்டுட்டே இருக்கிற ஆண்டவரை இருக்கிறார் என்பதை நான் சொல்ல போறேன். அல்லேலூயா. தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறார் என்று நான் சொல்ல போகிறோம். அதான் சொல்லிட்டு தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கியை உண்டாக்குகிறார். ஒரு சோதனை உங்களுக்குள்ள வாழ்கிறதுனா அந்த சோதனை கர்த்தர் அனுமதிக்கிறாரா, அந்த சோதனையிலிருந்து நீங்க உங்களை தாங்கத்தக்கதாக தான் கொடுப்பாரு. ஆமென். உங்க மேல ஒரு 10 கிலோ வெயிட் வைக்க முடியும், அந்த 10 கிலோக்கான வெயிட் வந்து தேவன் அனுமதிப்பாரு. என் மேல 70 கிலோ வெயிட் நான் தாங்க வேணும், அதுக்கான சோதனையெல்லாம் அனுமதிப்பாரு. ஏன்னா இப்போ 10th படிக்கிற எல்கேஜி பசங்களுக்கு இப்போ வந்து கான்வகேஷன் கொடுக்குறாங்க. ஒரு ஆமென். அல்லேலூயா. எல்கேஜி சீனியர் கேஜி யூகேஜி படிக்கிறவங்களுக்கு என்ன பண்றாங்க? கான்வகேஷன் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு எக்ஸாம் வச்சு எல்லா ரிசல்ட் வந்த பிறகு அந்த கான்வகேஷன் கொடுக்குறாங்க. கரெக்டா? அதை அவங்க பாஸ் பண்ண பிறகு அவங்களுடைய சிலபஸ் அவங்க எழுதுகிற ஷெட்யூல் எக்ஸாம் எல்லாம் எப்படி இருக்கும்? அதே 10th இல்ல +2க்கு இல்ல டிகிரி முடிச்சு கான்வகேஷன் கொடுக்குறாங்க. அந்த சிலபஸ் இந்த சிலபஸ் ஒண்ணா இருக்குமா? எது ஈஸியா இருக்கும்? யூகேஜி சீனியர் கேஜி ஈஸியா இருக்கும். அப்போ அது ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். அப்போ யூகேஜிக்கான பட்டத்தை தான் வாங்க முடியும். நீங்க முதுகலை பட்டத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்ல நீங்க காலேஜ் போயிட்டு காலேஜ்ல இருந்து பட்டத்தை பெற்றுக்கொள்ளணும். MBBS இல்ல BE இல்ல ஆர்ட்ஸ் ஏதோ நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா இதுக்கு சிலபஸ் அந்த சிலபஸ் போல இருக்காது. இதுக்கு கஷ்டமா இருக்கும், கடினமா இருக்கும். இதை நீங்க இதுக்கு ப்ரிப்பேர் ஆகுனீங்கன்னாதான் இந்த லெவல்ல போக முடியும். அதுக்கு ப்ரிப்பேர் ஆக அந்த லெவல்ல போக முடியும். இப்போ நான் உங்களை கேள்வி கேட்கிறேன், நீங்க யூகேஜி பட்டம் வேணுமா, உங்களுக்கு இளங்கலை பட்டம் வேணுமா? ஆமென். யூகேஜி படிச்சுட்டு அடுத்த லெவல் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனோம், செகண்ட் ஸ்டாண்டர்ட் போனோம், நான் யூகேஜி பாஸ் கான்வகேஷன் காட்டிக்கலாம். ஈஸியா இருக்கு, அது கஷ்டம் தேவையில்லை. பிள்ளைங்களுக்கு அது கஷ்டமா இருக்கு, நமக்கு அது கஷ்டம் தேவையில்லை. அதே நீங்க இளங்கலை பட்ட படிப்பு பெற வேண்டும் என்றால் அது கஷ்டப்படணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், படிக்கணும். நான் நைட்டு பக்கம் கண்ண முடிச்சு படிக்கணும். எத்தனையோ இது காரியங்கள் எல்லாம் ஈடுபட்டு நம்ம பிராக்டிஸ் பண்ணி தான் அடுத்த லெவலுக்கு போகணும். அப்போ போனாதான் அடுத்து நீங்க வேலைக்கு போக முடியும், இல்ல அடுத்த ஒரு முதுகலை பட்டத்தை படிக்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும், அடுத்த உயர்வான ஸ்தானங்களுக்கு போக முடியும். இல்ல நான் இப்படியே இருக்கிறேன், ஜூனியர் லெவல்ல இருக்கிறேன்னா
அதுக்கடுத்து ஜூனியர் லெவல்ல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், 10th வரைக்கும் +1 +2 வரைக்கும் வந்துட்டே இருக்கணும். ஒரு ஆமென் ஹalleluya. அங்க சிலபஸ் கம்மியா இருக்கு, சிலபஸ் அதிகமா இருக்கும். என்ன அர்த்தம்னா அங்க சோதனைனா டெஸ்ட் வேற ஒண்ணும் கிடையாது. யூகேஜிக்கு டெஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும், அந்த டிகிரிக்கு டெஸ்ட் அதிகமா இருக்கிறது போல நீங்க தேவனுக்குள்ள சோதனை எனக்கு சின்ன சோதனைனா எனக்கு இருக்குனீங்கன்னா நீங்க சின்ன லெவல்ல தான் போக முடியும், சின்ன கான்வகேஷன் தான் பெற்றுக்கொள்ள முடியும். என் வாழ்க்கையில மட்டும் சோதனை அதிகமா இருக்கு, போராட்டங்கள் அதிகமா, பிரச்சனை அதிகமா. நான் உண்மையா இருக்கிறேன் ஆனால போராட்டம் பிரச்சனைகள், நான் உண்மையா நேசிக்கிறேன் ஆனால போராட்ட பிரச்சனைகள். தேவனை உண்மையா நேசிக்கிறேன், என் வேலை உண்மையை செய்யறேன், நான் உண்டு, நான் வேலை உண்டு, என் குடும்பம் உண்டு, என் பிள்ளைகள் உண்டு என்று நான் போய் கொண்டிருக்கிறேன். ஆனாலும் எனக்கு ஏன் இந்த போராட்டங்கள், ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த நெருக்கடிகள், ஏன் இந்த கவலை, ஏன் இந்த பிரச்சனைகள் என்று என் வாழ்க்கை ஏன் வாட்டி படைக்கிறது? தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறாரா இல்லையா? ஆமென். அவன் நல்லாவே இல்லை, அவன் எதுவுமே இல்லை, உண்மை இல்லாம இருக்கிறான். ஆனா அவன் குடும்பம் நல்லா இருக்கிறது. நான் உண்மையா இருக்கிறேன், என் குடும்பம் கஷ்டத்தில் இருக்கிறது, சோதனை அதிகமா இருக்கிறது, வேதனை அதிகமா இருக்கிறது என்று நிறைய முறை கேள்வி கேட்டிருக்கிறான். அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவன் யூகேஜில் இருக்கிறான். ஒரு ஆமென். அவன் யூகேஜில் இருக்கிறான், அடுத்து யூகேஜி கான்வகேஷன் வாங்கி இருக்கான். நீ இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நீங்க டிகிரி கான்வகேஷன் வாங்க போறீங்க. ஹalleluya. அடுத்த லெவல்ல நீங்க போக போறீங்க. அடுத்த உயர்வில் கர்த்தர் உங்களை கொண்டு போக போறார். அடுத்த பரிமாணங்களில் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். உன் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் வேலையும் ஊழியத்தையும் உன்னுடைய எதிர்காலத்தையும் பிசினஸை கர்த்தர் மகிமையாய் நடத்த போகிறார். அடுத்த வாசல்களை கர்த்தர் திறந்திருக்கிறார். சோதனை எங்க அதிகமா இருக்கிறதோ அங்க ஆசீர்வாதம் அதிகமா இருக்கும். ஹalleluya. பைபிள் இப்படியே சொல்லுது, தீமை செய்து பாடு அனுபவிப்பது தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பது தேவனுக்கு மேன்மையா இருக்கும் என்று பேதுருவில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் ஹalleluya. இன்னைக்கு சோதனை ஏன் மற்றவங்களை கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்த்துட்டு இருக்காதீங்க. அவன் நல்லவே, அவன் உண்மை கிடையாது, தேவனை தேடுறது இல்ல, தேவனை நம்பி இருக்கிறது இல்ல, அவன் ஏதோ ஒரு கடமைக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவனுக்கு ஆசீர்வாதமா இருக்குது, அவன் செய்யற வேலையெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரி தெரியுது, அவன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கிறது, அவன் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்காங்க, அவனுக்கு எல்லாமே இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா நான் தேவனை தேடுறேன், நான் உண்மையா இருக்கிறேன், ஆண்டவரை தேடுறேன். ஆனா என் வாழ்க்கையில போராட்டம், என் வாழ்க்கையில பிரச்சனை, என் வாழ்க்கையில உபத்திரம், என் வாழ்க்கையில சும்மா இருக்கான சண்டை போறான், இவன் மேல நடிக்க வரான், இந்த போராட்டங்கள் என் வாழ்க்கையில் இருக்கிறது என்று நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். God is faithful. தேவன் உண்மையுள்ள 7 முறை இந்த வார்த்தையை சொல்லுங்க, விசுவாசமா சொல்லணும். தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். God is faithful. God is faithful. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எல்லாம் சத்தத்தை உயர்த்தி, தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஏன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார்? நீங்கள் உங்கள் தானிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார். அடுத்து நீங்க உயர்வில் போக போறீங்க. இன்னைக்கு அவனை பார்த்துட்டு இருக்காதீங்க. அவன் யூகேஜி கான்வகேஷன் வாங்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம். நீங்க இன்னும் கான்வகேஷன் வாங்கல, நீங்க டிகிரி கான்வகேஷன் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் இருக்கிற உயர்வில் அவன் கிட்ட வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம் ஆகும். யூகேஜினா +2 முடிச்சுட்டு டிகிரி வரணும் எப்படி ஆகும்? குறைஞ்சு 15 வருஷம் ஆகும். 15 வருஷம் ஆகும் ஒண்ணுங்கிட்ட அவன் வர. ஆனா அவன் 15 வருஷம் கழிச்சு அவன் யூஜி கான்வகேஷன் வாங்கும் போது நீ எங்கோ இருப்பீங்க. நான் ஆவியில பேசிட்டு இருக்கிறேன். ஒரு ஆமென் ஹalleluya. பரிசுத்த ஆவியில நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை சொல்லி கொண்டிருக்கிறேன். நீங்க இன்றைக்கு கடந்து போகிற வனாந்தர வாழ்க்கையை பார்த்து கலங்காதீங்க. கடந்து போகிற வனாந்தரத்தை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. கடந்து போகிற பாலைவனத்தை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் அந்த பாலைவனத்தை உங்கள் சோலைவனமாய் மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நான் சொல்றேன், இக்காலத்து பாடுகள் அக்காலத்து மகிமைக்குரியவைகள் அல்லவே அல்ல. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த முடிவு வரைக்கும் இந்த வார்த்தை மறந்துட கூடாது. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார், ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்போ நான் சொல்றேன், என் பாத்திரம் உண்மையினால் நிரம்பி வழியும். நான் ஒரு உண்மையுள்ள தேவனை ஆராதிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் ஒரு உண்மையுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறேன். நான் ஒரு உண்மையுள்ள தெய்வத்தின் பிள்ளையா இருக்கிறேன். நான் ஒரு உண்மையுள்ள தெய்வத்தின் பிள்ளை. என் அப்பா உண்மையுள்ள தெய்வம். உண்மை தேவன் உண்மையுள்ளவர். அவர் ஃபெய்த்ஃபுல் காட். ஆமென். நான் உண்மையா இருக்கிறேன்னா இல்லையான்னு தெரியல. ஆமென். உங்களுக்கே தெரியும் உண்மையா இருக்கீங்களா இல்லையான்னு. ஆனா என் தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறார். ஹalleluya.
நான் பரிசுத்தத்தில் உண்மையா இருக்கேன்னா இல்லையே தெரியல, என் தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறார். நான் விசுவாசத்தில் உண்மையுள்ளவரா இருக்கிறேன்னா இல்லையே தெரியல, என் தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறார். நான் ஜெபத்தில் உண்மையுள்ளவரா இருக்கிறேன்னா இல்லையான்னு தெரியல, என் ஆண்டவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. வார்த்தையில நான் உண்மையுள்ளவரா இருக்கிறேன்னா இல்லையான்னு தெரியல, என் ஆண்டவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். ஆமென். எபிரேயர் 10:23 வாசிப்பதற்கு முன்னாடி சொல்றேன் நானு. 10:23 எபிரேயர் 10:23 அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. ரோமர் 4:21 இல்ல, நான் இப்ப 4:21 எடுத்து வச்சுங்க, நான் சொல்லிருப்போம். ஆமென். தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறாரு. உண்மை என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். உண்மை ஃபெய்த்ஃபுல். ஃபெய்த்ஃபுல்னா என்ன, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உண்மைக்கு ஆப்போசிட் என்ன? உண்மைக்கு ஆப்போசிட் என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க. உண்மைக்கு ஆப்போசிட் பொய். தீத்து 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது, பொய் உரையாத தேவன். ஆமென், அல்லேலூயா. பொய் உரையாத தேவன். நான் உண்மை இல்லாதவனா இருந்த பொழுதும் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். நான் சொல்லல, நான் எல்லாவற்றையும் நம்ம உண்மையா இருக்கிறோமா? இல்ல. ஆனாலும் தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார். நான் கடந்த வாரங்களுக்கு முன்னாடி சொன்னேன், ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொன்னார்னா நாம உண்மையா இருந்தாலும் இல்லைனாலும் அதை அவர் நிறைவேற்றுவார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அவர் பொய் உரையாத தேவன். ஆமென். இன்றைக்கு நான் நேரம் விரைவா சொல்றேன். உண்மையுள்ள தேவன் ஒரு 4 காரியங்களை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். முதல்ல நம்பர் 1, முதல்ல எபிரேயர் 10:23 இப்ப படிச்சலாம், அதுக்கு அடித்தளமா எடுத்துக்கொள்ளலாம். அல்லாமல் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தம் உண்மை உள்ளதாக இருக்கிறது. ஆமென். நம்பர் 1, முதலாவது வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். God is faithful to His promise. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற உண்மை உள்ளவரா இருக்கிறார். எதுல உண்மையா இருக்கிறார் ஆண்டவர்னா நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஒரு 4 காரியங்கள் சொல்றார். இந்த 4 காரியங்கள் தேவன் உண்மையா இருக்கிறாரு. அதுல ஏன்னா அவர் பொய் உரையாத தேவன், அவர் சொன்னதை செய்வார். இந்த மனசுல இதை மறந்துடக்கூடாது. நம்பர் 1, வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற உண்மையுள்ளவரா இருக்கிறார். ரோமர் 4:21 அப்படிதான் சொல்லுது. ரோமர் 4:21 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென், அல்லேலூயா. தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அவர் ஒரு வாக்கு பண்ணினார்னா அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்துல உறுதியாயானான். ஆமென். இன்னைக்கு நம்ம நம்ம தெரிந்து கொண்ட அந்த காலைவேளை ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா அவர் பொய் உரையாத தேவன். அவர் பொய்க்கு பிதா இல்ல, பிசாசு பொய்க்கு பிதாவா இருக்கிறான். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உண்மையுள்ள தேவன். எப்படி உண்மையுள்ளவரா இருக்குன்னா தன் ஜீவனை கொடுக்கும்படிக்கு உண்மையா இருக்கிறார். ஒரு வார்த்தை அவர் சொல்லிட்டானா தன் ஜீவன் போனாலும் அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவர் அழைக்கும் போது அப்ப நம்ம கொஞ்சம் நல்ல பரிசுத்தமா இருந்திருப்போம். அப்ப நல்லா ஜெபம் பண்ற மாதிரி இருந்திருப்போம். அப்ப நல்லா பைபிள் படிக்கிற மாதிரி இருந்திருப்போம். அப்ப நல்ல பரிசுத்தாவில நிரம்புற மாதிரி இருந்திருப்போம். அப்ப ஒழுங்கா சபைக்கு போற மாதிரி இருந்திருப்போம். அப்ப 4 பேருக்கு ஆண்டவரை பத்தி சொல்ற மாதிரி இருந்திருக்கும். நம்ம வாழ்க்கையே ஒரு மாதிரி பயங்கரமா ஸ்பீட்ல போற மாதிரி இருந்திருக்கும். அப்ப ஆண்டவர் நிறைய வாக்கு நமக்கு பண்ணி இருப்பாரு. நான் இப்படியா நிச்சயமாக உன் ஆசீர்வதிக்க உன்னை பெருக பண்ணுவேன். நீயோ கடன் வாங்க மாட்டேன், அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். உன்னை வாழாக்காமல் தலையாக்கவே, நீ கீழாகாமல் மேலாகுவாய். பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசத்தை உனக்கு கொடுப்பேன். நீ கைது செய்கிற எல்லா காரியங்களும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். இப்படியே நிறைய வாக்குத்தத்தம். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி வீற்றிருக்கிறேன். கிருபை உன்னோடு கூட இருக்கும். உன்னை தீங்கு செய்யப்பட்டு ஒருவன் உண்மையில் கைப்படுவதில் வாழ உன் கூடத்தை அணுகாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எந்த ஆழ்வு வாழ்க்காத போகும் இரும்பு தாழ் பல்லை முடித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிபடுத்திருக்கிற புதல்களை நான் உனக்கு கொடுப்பேன். நான் கொடுக்கும்படிக்கு உண்மையை வைத்திருக்க நினைவுகளை அறிந்திருக்க நிச்சயமாக முடியும் என்ற நம்பிக்கை வீண் போகாது. இந்த நிறைய வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லி இருப்பார்.
ஆமென். அன்னைக்கு சந்தோஷமா அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி நம்ம துதித்து இருப்போம். இன்னைக்கு கொஞ்சம் பின்வாங்கி இருப்போம். இன்னைக்கு ஜெபம் இல்ல, விசுவாசம் இல்ல, அபிஷேகம் இல்ல, சபை இல்ல, ஆராதனை இல்ல, துதி இல்ல, எதுவுமே இல்ல. இப்ப என்ன நினைச்சிருப்போம்? இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சொல்லுங்க, இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கை இப்படி சொல்லுங்க, இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவன் புஷ்வான மாதிரி போயிடுச்சு. அல்லேலூயா. புஷ்வான மாதிரி போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கணும். கரெக்டா? ஏன்னா காலங்கள் கடந்தது, சூழ்நிலைகள் கடந்தது, நேரம் கடந்தது, சோதனை தான் பெருகிட்டு இருக்கிறது. ஒண்ணும் நடக்கல, புஷ்வான மாதிரி போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருப்போம். இது உண்மை இல்லை. ஏன்னா தேவன் உண்மையுள்ளவர். ஆமென். நீ இன்னைக்கு எப்படி ஆவன்னு அவருக்கு தெரியும். நாளைக்கு எப்படியா இருப்புன்னு அவருக்கு தெரியும். இன்னைக்கு எந்த நிலையில் இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு பத்தி உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு என்ன நிலையில நீங்க இருக்கீங்க உங்களுக்கு தெரியுதா? தெரியுதுல? தெரியுதுல? நாளைக்கு என்ன நிலையில இருப்பீங்க உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவர் கடந்த காலத்தையும் அவருக்கு தெரியும், உன் நிகழ்காலத்தையும் அவருக்கு தெரியும், உன் எதிர்காலத்தையும் அவருக்கு தெரியும். நீ எதிர்காலத்துக்கு இப்படியாவது ஒருவர் நிறைய பேர் நினைச்சிருக்க மாட்டோம். நான் இன்னைக்கு இப்படி இருப்பேன் ஒரு 10 வருஷம் முன்னாடி கொஞ்சம் நினைச்சிருக்க மாட்டீங்க. என் வாழ்க்கை நல்லா இருக்கும், பரிசுத்தமா இருப்பேன், ஆண்டவருக்கு உண்மையா இருப்பேன், பக்தி வைராகியமா இருப்பேன், எப்படியா இருப்பேன் 10 வருஷம் முன்னாடி இப்படி நிலைமையில இன்னைக்கு இந்த மாதிரி கேடு கட்டுற மாதிரி வாழ்க்கை என் வாழ்க்கை வருமானம் நீ நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. அன்னைக்கு இந்த கேடு கட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறா, இதையும் ஆண்டவருக்கு தெரியுதுதான் அந்த வாக்கு உனக்கு கொடுத்திருக்கிறார். நீ சரியா இருக்கிறன்றதா வாக்கு கொடுக்கல, இன்னைக்கு நீ சரி இல்லைன்றதுதான் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றாமல் இல்ல. ஒரு ஆமென். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் என்பது ஆண்டவர் உனக்கு சொன்னார்னா அதை நீ சூழ்நிலை மாறினாலும் மாறாவிட்டாலும், நீ மாறினாலும் மாறாவிட்டாலும், உன்னை குறித்து, உன் சூழ்நிலையை குறித்து, காலத்தை குறித்து, நேரத்தை குறித்து, உன் பலத்தை குறித்து, உன் ஜெபத்தை குறித்து, உன் ஊழியத்தை குறித்து, உன் பரிசுத்தத்தை குறித்து அவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன் அல்ல. அவர் சொன்னதை செய்கிற உண்மையுள்ள தேவன். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சோதனைகள், பிரச்சனைகள், உபத்திரம், போராட்டம் வாழ்க்கை வருதுன்னா கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தின் வழியாய் உன்னை கடந்து கொண்டு போகிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க சுதந்திரிக்க வேண்டும் என்று தேவன் உன்னை அந்த சோதனை வழியாய் அனுமதித்து கடந்து கொண்டு போகும் பொழுது, நீங்க அது ஜெயம் கொள்ளும் போது, அந்த சோதனையிலிருந்து மீண்டும் வெளியில் வரும்போது அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்று மாமன் என்று நிறைவேறும். எபிரேயர் 11:11 சொல்லப்பட்டிருக்கிறது, சாரால் கர்ப்பம் தரிக்க என ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று அவள் எண்ணி கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். நிறைய நாள் நம்ம தியானிச்சிருக்கோம். சாராளுக்கு 89-90 வயசுல ஆண்டவர் குழந்தையை கொடுக்கிறார். 90 வயசு வரைக்கும் அவளுக்கு குழந்தை இல்ல. ஆமென். 90 வயசு வரைக்கும் குழந்தை இல்ல, கிளம்பி ஆயிட்டா. ஆனா 90 வயசுல ஆண்டவர் குழந்தையை கொடுக்கிறார். அவ எப்படி அந்த குழந்தை பெற்றான்னு சாராள் சொல்றா, வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி. எப்ப தெரியும்? 90 வயசு அவர் குழந்தை பிறந்துச்சு. அது வரைக்கும் ஏன் குழந்தை பிறக்கல நான் இப்படியா நான் யோசிக்கிறேன், நான் சிந்திக்கிறேன், நான் இப்படியா பாக்குறேன். அவ அது வரைக்கும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணல போல இருக்கு. 90 வயசுல என்றா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணின போது அவன் கர்ப்பம் தரிக்கிறார். வயது சென்றுச்சு, 100 வயசு 90 வயசு ஆயிடுச்சு, பலனில கிளைவாயிச்சா. ஆனாலும் குழந்தைய பெறா. காரணம் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணினபடினால. வாக்குத்தத்தம் என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், சூப்பர் நேச்சுரல் மிரக்கல். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன், உங்க வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறலையா? உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் ஒன்றுமே நடக்கலையா? கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறலையா? இந்த காலையில உங்களுக்கு ஒரு வார்த்தை நான் சொல்றேன், அதை நீங்க கேட்டு நல்லா உற்சாகமா கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். என்ன தெரியுமா? வாக்குத்தத்தம் நிறைவேற அவர் உண்மையுள்ளவர் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். சொல்லுங்க, வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்பர் 2, இரண்டாவது 1 யோவான் 1:9. 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். நம்பர் 2, பாவங்களை மன்னிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. முதல் நம்முடைய ஆண்டவர் நமக்கு பண்ண வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற
உண்மையுள்ளவரா இருக்கிறார். இரண்டாவது, பாவங்களை மன்னிக்க உண்மையுள்ளவரா இருக்கிறார். நாம் எப்பேற்பட்ட பாவம் செய்து எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் இன்னைக்கு நீங்க உங்கள் பாவத்தை கர்த்தர் மன்னிக்கிறார். மன்னிக்கிறதில் உண்மையுள்ளவரா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. லூக்கா 15:25 15:21 எல்லாருக்கும் தெரியும். இளைய குமாரன் என்ன பண்ணா, தகப்பனை விட்டு பிரிந்து தூர தேசத்திற்கு போய் பாவத்தின் ஜீவியத்தின் வழியாக எல்லா சொத்து ஆசைகள் எல்லாம் அழித்து விட்டு திரும்பி வரும்போது தகப்பனை பார்த்து சொல்றான், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன். என்னை பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் வேலைக்காரன் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று அவன் சொல்லும் போது அந்த தகப்பன் எதை குறித்தும் அவன் அதை யோசிக்கல, அதை கவனிக்கல, எதையும் கேர் பண்ணாம பிள்ளையை பார்த்து ஓடி அந்த நாட்டத்தோடு ஓடி கட்டிப்பிடித்து அரவணைத்து முத்தம் செய்து பிள்ளையை ஏற்றது பாவத்தை எல்லாம் மன்னித்து தன் சொந்த பிள்ளையை திரும்ப ஏற்றுக்கொண்டாரே. இதுதான் தகப்பனுடைய அன்பு. இந்த தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. சொல்றது புரியுதா? அவன் போய் நேரம் நான் சொல்றதுக்கு பண்ணி மேய்ச்சிட்டு பண்ணி தீவனத்துல தின்னுட்டு பண்ணி நாட்டத்தோடு வரான். ஊருக்குள்ள வரும்போதே நாத்தம் எடுக்குது. ஊருக்குள்ள வரான், என்ட்ரன்ஸ் வரும்போது என்ன பண்ணி நாத்தம், அந்த அளவுக்கு நாத்தம் துர்நாட்டம் வீசுது. இங்க பண்ணி நம்ம சரௌண்டிங்ல கிடையாது. ஆனா இவ்வளவு பண்ணி நாத்தம் எடுக்கிற எல்லாமே பாக்குறாங்க. அவன் நடந்து வரும்போது எல்லாம் ஓரம் போறாங்க. யாரும் அவன் கல்லடிச்சு அவனை வெளியில போக சொல்லக்கூடாது, இந்த ஊரை விட்டு வெளியில போக சொல்லுங்க. ஏமா எந்த ஊருன்னு கெட்ட பார்க்கும்போது எல்லாம் சொல்றாங்க, ஓ அவன் அந்த தகப்பனுடைய பிள்ளை, இரண்டாவது பிள்ளை இளையகுமாரன் என்று சிலர் சொல்றாங்க. ஓ இவ்வளவு நாத்தத்தோட ஒருவனை கிட்ட வரல. ஆனா இருக்கிற அந்த ஊரிலே வசதி படைத்த ஒரு தகப்பன் அவன் பிள்ளை வருகிறதை கேள்விப்பட்டு ஒரே ஓட்டம் ஓடி அவனை கட்டி பிடிச்சு முத்தமிட்டு அரவணைத்து முத்தமிட்டு குமாரனை ஏற்றுக்கொண்டார். அந்த நாட்டத்தை பார்க்கல, அந்த பன்னீர் வாசனையை பார்க்கல. மற்றவங்க எல்லாம் தூரம் நின்று வேடிக்கை பார்த்தான். இவனுக்கு கீழே வேலை செய்யறவெல்லாம் அவனை வேடிக்கை பார்த்தான். ஆனா தகப்பனும் ஓடி போய் அந்த நாட்டத்தோடு அவனை கட்டி பிடித்துக் கொண்டான். இதுதான் தகப்பனின் அன்பு. இதுதான் இயேசு கிறிஸ்துவின் அன்பு. உன்னை ஆண்டவர் நேசிக்கிறார். நீ பாவத்துல துர்நாற்றத்துல விழுந்து போயிருந்தாலும், சேற்றில அக்கிரமத்துல விழுந்து போயிருந்தாலும் கர்த்தர் உன்னை ஓடி வந்து கட்டுப்பிடிக்கிறார். எப்ப தெரியுமா? எத்தனையோ வருஷத்திற்கு அப்புறம் அவன் திரும்பி வரான். எப்ப தகப்பன் பிள்ளைய போய் கட்டிப்பிடிச்சா தெரியுமா? சொல்லு, எப்ப போய் கட்டிப்பிடிச்சான்? திரும்பி வரும்போது. அந்த அளவுக்கு நம்ம கவனிக்கிறீங்க பாருங்க, எந்த அளவுக்கு. பாட்டிக்காரோட சொன்ன திரும்ப வரும்போது, அவன் திரும்ப தகப்பன் கிட்ட வரும்போது அவன் கொஞ்சம் வரான், தகப்பன் ஓடுறாரு. ஆமே, நான் சொல்றேன், இயேசுவை நீங்க தேடி வராத வரைக்கும் நிறைய பேர் சொல்றேன், நான் வீட்டிலிருந்தே சோம் பண்ணிக்கிறேன், வீட்டிலிருந்தே நான் சோத்திரம் பண்றேன், ஏதாவது எனக்கு நல்லது நடக்கட்டும், அப்புறம் இயேசு கிட்ட வர ஒரு மண்ணாங்கட்டியும் நடக்காது. நீ இயேசுவை தேடி வருவீர் என்றால், ஆண்டவரை எந்த பாவத்திலோ வியாதியிலோ அக்கிரமத்திலோ விழுந்து போய் நீ இயேசுவை தேடி ஒரு அடி வைத்தா, அவர் 10 அடி வைத்து தோடி வந்து உன்னை கட்டி பிடித்து அரவணைத்து முத்தம் செய்கிற தேவன் தான் என்னுடைய ஆண்டவர். சொல்றேன், நீங்க ஆண்டவரை தேடுற வரைக்கும் அவர் வரமாட்டாருங்க. அல்லேலூயா. அவரை தேடணும்னு நினைச்சிட்டுனா ஒரு அடி நீ வச்சுனா உனக்கு முன்னாடி 10 அடி அடித்து வைப்பார். அவர் நீ அவன் கூடி குறுகி பாவ குற்ற உணர்வோடு தயங்க வந்து அப்பா கிட்ட நிக்கிறான். ஆனா அப்பா எதையுமே பார்க்கல. ஏண்டா இந்த தப்பு பண்ண, ஏண்டா இந்த பாவம் செய்யறன்னு கூட கேட்கல. ஓடிப்பிடி கட்சி பிடிச்சு முத்தமிட்டு என் பிள்ளை வந்திருக்கான், மறித்தான், திரும்ப உயிர் தெரிந்து வந்திருக்கிறான், அவனை கொண்டாடணும், செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆடு வச்சு பூஜை எல்லாம் போட்டு நல்ல ஃபங்க்ஷன் போட்டு எல்லாம் செலிப்ரேட் பண்ணி கொண்டாட ஆடல பாடலோடு நான் கொண்டாடினார்கள். இன்னைக்கு அன்பானவர்களை பார்த்து சொல்றேன், நீங்க எந்த சேற்றுல விழுந்து கிடந்திருந்தாலும், பாவத்துல விழுந்து கிடந்து ஆண்டவரை விட்டு தூரம் போயிருந்தாலும், இது கர்த்தரோடு பேசுற ஒரு வார்த்தை, ஆண்டவரை தேடி வாங்க. நான் இந்த பாவம் பண்ணிட்டு இந்த தப்பு பண்ணிட்டு இதுல இருந்து நான் சரியாயிட்டு வரேன் இல்ல, என் அப்பா என்ன மன்னிப்பார் என்ற ஒரு எண்ணத்தோடு நீங்க ஆண்டவர்கிட்ட ஒரு அடி வைத்தீங்கன்னா உன் பாவத்தை எல்லாம் 50 வருஷத்துல ஊழியத்தின் அனுபவத்தில் இருக்கிற ஊழியக்காரருடைய அதே நிலையிலும் நீங்க இன்னைக்கு ஆண்டவர் தேடி வந்திருக்கிறீங்கன்னா உங்களுடைய அதே ஸ்தானத்தில் கர்த்தர் நிறுத்துவார். உன் பாவத்தை எல்லாம் மன்னித்து. ஆமென். ஏன்னா அவர் மன்னிக்கிறதுல உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா. சொல்லுங்க, எத்தனை பேரு இயேசு கிட்ட வர போறீங்க உண்மையா உள்ளத்தோட? ஆமென். ஹல்லேலூயா. இதோ வாசற்படியில் இருந்து தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு பிரவேசிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் தேடி வர போறீங்க? நம்ம கால் இன்னைக்கு வருது, நம்ம சரீரம் இன்னைக்கு ஆலயத்துக்கு வருது, உள்ளம் வருதா? இன்னைக்கு நீங்க சொல்லணும், உள்ளத்தோடு ஆண்டவர் தேடி வந்தீங்கன்னா உன் பாவத்தை எல்லாம் கர்த்தர் மன்னிக்கிறார். உன் பாவங்கள் எல்லாம் நீங்க அறிக்கிட்டீங்கன்னா உன் பாவங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னிக்கிறார். நம்பர் 3, மூன்றாவது,
அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க உண்மையுள்ளவரா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்பர் 3, அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க உண்மையுள்ளவரா இருக்கிறார். நீங்க என்ன அநியாயம் செஞ்சாரோ தேவன் அதை நீக்கி உன்னை விட்டு நீக்கிட்டு, ஆமென், உன்னை விட்டு நீக்கிட்டு உன்னை சுத்திகரிக்கிறார், நான் உன்னை கிளீன் பண்றாருன்னு அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி நான் சொல்லுவேன், ஒரு குழந்தை ஒரு எப்படி சொல்றது, பிச்சி காவாலையோ இல்ல ஒரு சேற்றுலையோ எங்க போய் ஒரு நாத்தத்துல விழுந்து போது அதை யாராவது பார்த்து அதை போயிட்டு தொடச்சி விடுவோமா? விட மாட்டோம். யாருங்க போய் துடைப்பாங்க? பெத்த தாய் தான் என்ன பண்ணும், எல்லாம் அந்த எப்படி என்ன நாட்டத்திலும் குழந்தை விழுந்து போயிருந்தாலும் அந்த தாய் என்ன பண்ணுவோம், ஓடி எடுத்து தொடச்சி குழந்தைய சுத்தம் பண்ணி கழுவி சோப்பு போட்டு வாஷ் பண்ணி ஈசோப்பினால் வாஷ் பண்ற மாதிரி வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி குழந்தை திரும்பவும் அதுக்கு பவுடர் அடிச்சு எல்லாம் பண்ணி பழைய நிலைமைக்கு கொண்டு வருவா. ஆமென், ஹல்லேலூயா. அதே போலதான் ஆண்டவருடைய அன்பு உள்ளவன். இன்னைக்கு நீங்க ஒரு வேலை அநியாயம் செஞ்சிருந்தீங்கன்னா, சகைன்ற ஒரு மனுஷன் இருந்தான், அவன் டாக்ஸ் கலெக்ட் பண்றவன், வரி வசூலிக்கிறவன், அந்த ஒரு கவர்மெண்ட் பணியில இருந்தான். அப்போ இந்த லூக்கா 19:8 வாசிச்சீங்கன்னா தெரியும். அப்ப அவன் சொல்றான், நான் ஒருவனிடத்தில் ஏதாவது அநியாயமா வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப கொடுக்க சொல்றான். அவன் எல்லாம் பாவினாங்க. இயேசு வருகிறான் கேள்விப்பட்டு ஒரு அத்தி மரத்துக்கு மேல போய் நின்றுட்டு அவன் கொல்லணும், இயேசு பார்க்கணும்ட்டு கீழே நின்று பார்க்க முடியாது. அத்தி மரத்துக்கு மேல நின்றுகிட்டு இயேசு வருகிறதை பார்த்துட்டே இருக்கிறான். அப்ப இயேசு வராரு, பாட்டு கடந்து போறாரு. அப்படா இயேசு பார்த்துட்டு வேணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். ஆனா ஆண்டவர் அவன் மேல நிக்கிறது அப்படி எட்டி பார்த்துட்டு, சகையவே இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வரேன். மேல உட்கார்றது யாருக்குமே தெரியாது, ஆனா ஆண்டவர் பார்த்தாரு. ஆமென். இன்னைக்கு நீங்க ஒருவேளை ஆண்டவரை தேடுறதுக்கு வாய்ப்பு இல்லாம ஆண்டவர் மேல இருந்து பார்த்துட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டுக்கு ஆண்டவர் வராரு. ஹல்லேலூயா. உன் வீட்டுக்கு ஆண்டவர் வராரு. உண்மையா நீங்க ஆண்டவர் தேடினீங்கன்னா உன் வீட்டுக்கு ஆண்டவர் வருவார், உள்ளத்துக்கு ஆண்டவர் வருவார். அதான் முழு உள்ளத்தோடு முழு ஆத்மா முழு சிந்தையோடு தேவனை தேடுவீர்கள் என்றால் தேவன் உன்னை தேடி வருவார். சொன்ன உடனே கூப்பிட்டு போறாரு. அப்ப அவன் சொல்றான், ஆண்டவரே நான் ஒரு இடத்துல ஏதாவது அநியாயமா வாங்கினது உண்டான நாளத்தனையாக திரும்ப தருகிறேன்னு சொன்னார். ஆண்டவர் எதையுமே அதை காதல் போட்டுக்கல. ஆனா அவனுடைய எல்லா அநியாயத்தையும் நீக்கி அவனை சுத்திகரித்து எல்லாரும் மாத்தி, அது வரைக்கும் அவன் பாவின்னு சொல்லியிருந்த ஜனங்க பாவி வீட்டுக்கு இயேசு போனாருன்னு சொல்லிட்டு அவனுடைய பேரை கர்த்தர் மாற்றினார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்கள் பாவங்களை அறிக்கைத்தால் அவர் மன்னிக்க உண்மையில் அவராக இருக்கிறார். உங்களுடைய அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் அவர் நீக்கி உன்னை சுத்திகரித்து உன் மேலிருந்து அந்த சேர்த்து அந்த துர்நாற்றத்தை எடுத்துட்டு சென்று போற ஒரு வாசனை திரவியத்தை கர்த்தர் உன் மேல வைத்து கர்த்தர் உன்னை புதுப்பிள்ளையாய் கர்த்தர் மாற்ற உண்மையில் அவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை அநியாயத்தின் பாதையில் நீங்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும் அக்கிரமத்தின் பாதையில் நீங்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும் ஆண்டவரை தேடி ஓடிவாங்க, கர்த்தர் உன் பெயரை மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்பர் 4 சொல்லி ஜெபம் முடிக்கலாம். நம்பர் 4, 1 கொரிந்தியர் 1:9 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருக்கிறதுக்கு உங்களை அழைத்ததே அவன் உண்மையுள்ளவர். நம்பர் 4, ஐக்கியமா இருப்பதில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஐக்கியம்னா நாம் 1 கொரிந்தியர் 10:16 நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிடிக்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? இன்னைக்கு நம்ம திருமேசின் முன்பாக வருகிறோம். இந்த சரீரமும் இந்த ரத்தமும் தான் நம்முடைய ஐக்கியமா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் திருவிருந்து நம்ம பங்கு கொள்றோம். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அந்த திருவிருந்து வரும்போது மட்டும் ஜனம் கரெக்டா வந்துருவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா அந்த ஐக்கியம், நீங்க அவருடைய சரீரத்தை புசித்து அவர் ரத்தத்தை பானம் பண்ணீங்கன்னா தான் அவரோட கூட ஐக்கியமா இருக்கிறதுக்கான ஒரு அடையாளம். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் உன்னோடு கூட ஐக்கியமா இருப்பார். ஆமென். அவருடைய அன்பு உனக்குள்ள இருக்கும், அவருடைய ஆவி உனக்குள்ள இருக்கிறோம், பரிசுத்த ஆவியின் கிருபை உனக்குள்ள இருக்கிறோம். இன்னைக்கு நான் சொல்ற தேவன் உங்களோடு கூட ஐக்கியமா இருக்கிறது உண்மையுள்ளவரா இருக்கிறார். நீங்க அவரை ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா தெரியல, ஆனா அவர் ஐக்கியமா இருக்கிறது உண்மையுள்ளவரா இருக்கிறார். வெளிப்படுத்தல சொல்ற 3:21 இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன், 18 வாசற்படி நின்று தட்டுகிற ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். போஜனம் ஐக்கியத்தை காட்டுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனோடு ஒரு ஐக்கியத்தில் அவருடைய சத்தத்தை கேட்கணும், அவரோடு கூட உறவில் இருக்கணும், அவரோடு கூட நடக்கணும், அவரோடு பேசணும். தேவனோடு கூட ஒரு சூழ்நிலை நம்ம வளர்த்து கொள்ளணும்னா அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். நீங்க அவர்கிட்ட போனீங்கன்னா அவர் சொல்றார், ஜென்டில் காட் தட்டுவார், இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன், நீங்க கதவை திறந்தீங்கன்னா அவர் உங்களுக்குள்ள வந்து ஐக்கியத்தை ஏற்படுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தை தேவனுக்கு திறந்து கொடுங்க, உங்கள் குடும்பத்தை தேவனுக்கு திறந்து கொடுங்க, உங்க உள்ளத்தை தேவனுக்கு திறந்து கொடுங்க, கர்த்தர் உனக்குள்ள வருவார். ஆமென், ஹல்லேலூயா. சும்மா இயேசுவே 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 வா வா வான்னு சொல்லிட்டு வாயில சொல்லிட்டு உள்ள வேற ஏதோ இருந்து அவருக்கு இடம் கொடுக்காம இருந்தனா அவரை வர
மாட்டார். அவர் ஜெட்டில் காட். ஆமென். மென்மையான தேவன். உண்மையாய் அவர் கூப்பிடணும். உள்ளத்தை திறந்து கொடுக்கணும். என் உள்ளத்தை ஆண்டவருக்கு தரங்க, என் வீட்டை ஆண்டவருக்கு திறந்து கொடுக்கறேன். ஆண்டவரே நீங்க வாங்க என் உள்ளத்துல, என் வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொன்னீங்கன்னா அவர் வந்து உன் குடும்பத்தை கெட்டு போன, உன் குடும்பத்தை சீரழிந்து போயிருக்க குடும்பத்தை கர்த்தர் உயர்த்தி அழகு பார்த்து மகிமையாய் நிறுத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த தேவனை நீங்க எத்தனை பேர் கூப்பிட பாருங்க, அவரோடு கூட ஐக்கியமா இருக்க பாருங்க. ஐக்கியம் ஃபெலோஷிப், ஒரு உறவில் இருக்கணும். ஒரு நண்பனோடு கூட எந்த அளவுக்கு நம்ம க்ளோஸா ஒரு ஃபெலோஷிப்ல இருக்கணும், எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்றது போல இயேசு உங்களுக்கு ஐக்கியம் ஆயிட்டார்னா நீங்க எல்லாவற்றையும் தேவனிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு ஐக்கியமா இருக்கிறது அவர் ரெடியா இருக்கிறாரு. நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. நம்பர் 1, வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற உண்மையுள்ளவரா இருக்கிறார். பாவங்களை மன்னிக்க அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். உங்களுடைய அநியாயத்தெல்லாம் நீக்க உங்களை சுத்திகரிக்க அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். 4வது, ஐக்கியமா இருப்பதில் உண்மையுள்ளவரா இருக்கிறார். இப்ப எத்தனை பேர் சொன்னீங்க என் வாக்குத்தத்தம் நிறைவேறும்? ஹல்லேலூயா. என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டாரு, என் அக்கிரமத்தை எல்லாம் நீக்கிட்டாரு, என் மேல் இருந்த அந்த கரை என்ற ஒரு பேரை என்னை விட்டு நீக்கிட்டாரு. என் கூட ஐக்கியமா இருக்கிறார். ஆண்டவரோடு நீங்க பேசலாம். மென்மையான பரிசுத்த ஆவியினோட குரலை கேட்கலாம். ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஜெபம் பண்ணும் போது பேசுவார், பைபிள் படிக்கும் போது பேசுவார், நீங்க நடந்து போகும்போது பேசுவார். மென்மையான குரலை உணர்வீங்க. பரிசுத்த ஆவியுடைய ஆதிக்கம் உங்களுக்குள்ள செயல்படும் போது பரிசுத்த ஆவியினர் உங்களோடு கூட இடைப்படுகிறது நீங்க உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்கள் செய்வார். தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறார். எல்லாம் எழுந்து நின்று நம்ம திருமேசைக்கு முன்பாக வருவோம். சொல்லுங்க, தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஐக்கியமா இருக்கிறதுல அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். அந்த ஐக்கியத்திற்கு அடையாளமாக இன்னைக்கு நம்ம திருமேசை முன்பாக அந்த சரீரத்தையும் ரத்தத்தையும் நம்ம கையில் எடுத்து நாம் அதில் பங்கு கொள்ள போகிறோம். கர்த்தர் தாமே நம்மை அந்த புதிய உடன்படிக்கை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கலாம். சோதரம் பரலோக தெய்வமே உம்மை சோதரிக்கிறோம். பரிசுத்த ஆவியான